பேசுறது நானு, கேட்குறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, திருவிழா விளாக் பார்ட் 2 தான் பார்க்க போறீங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட திருவிழா அவுட்ஃபிட். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சும்மா சிம்பிளா ஒரு டாப். ஏன்னா நான் திருவிழாக்காகவே நான் ஊருக்கு போகல. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தாவே தெரியும். உடம்பு முடியாமல் போனதுனால பெருசா அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கல. ஸோ அதுக்கப்புறம் திருவிழா ப்ரிப்பரேஷன்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போதுமே வந்து இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வீட்டில் வந்து முளைப்பாரி வந்து 7 டேஸ் வந்து வளர்த்து டெய்லி கும்மி அடித்து அதுக்கப்புறம் அதை அந்த வீட்டில் இருந்து இந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே மோஸ்ட்டாக இங்கே வந்து ஜாயின் ஆகிப்பாங்க. அந்த கோவில்கிட்ட வச்சு அங்கே இருக்கவங்களுக்கு அங்கே தான் தீர்த்த தண்ணின்னு இருக்கும். தீர்த்த தண்ணின்னு சொல்லுவாங்க. அதை குற்றாலத்துலேருந்து போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அது அங்கே தான் இருப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ வரவங்கெல்லாம் இங்கே வந்து ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாமே வந்து சுற்றி வருவாங்க. இந்த முளைப்பாரி தலையில் வச்சு வந்து ஊர் ஃபுல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்காக வந்து 7 நாள் வந்து விரதம் இருந்து காப்பு கட்டி எல்லாமே பண்ணுவாங்க. வந்து ஊரெல்லாம் சுற்றி கோவிலுக்கு வந்த பின்னே நானும் வந்து கும்மி அடிக்கிறதுல வந்து ஜாயின் ஆகிட்டேன். ஸோ கும்மியெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஊருக்குள்ளே அடித்தாச்சும் அடித்து ஒவ்வொரு இடத்துல வந்து நிப்பாட்டி முளைப்பாரி வந்து இறக்கி கும்மி அடிப்பாங்க. கும்மி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். இப்போவும் பிடிக்கும். அதே மாதிரி தான் வந்து கும்மி அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ எத்தனை பேர் ஊரில் வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். முளைப்பாரிக்கு வந்து காப்பு கட்டினவங்க கெட்டாதவங்க யார் வேணாலும் வந்து கும்மி அடிக்கலாம். இவங்க தான் அடிக்கணும், இவங்க அடிக்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் கும்மி அடிக்கலாம். ஸோ அதனால் வந்து நானும் அதில் வந்து இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எப்போதுமே இந்த தடவை வந்து நிறைய அன்னதானம் நடந்துச்சு. நிறைய தடவை கொடுத்துட்டே இருந்தாங்க சாப்பாடு. சாப்பாடுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு யார் வீட்லேயுமே ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து சமையலே பண்ணியிருக்க வேண்டாம். அந்த மாதிரி வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க. நாங்களும் லைனில் நின்று தக்காளி சாதம், பழம், அப்புறம் பாயாசம், அப்புறம் இன்னும் ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அப்படியே வந்து கோயில் கூட அப்படியே முடிஞ்சிச்சு. இது வந்து நைட்டு சாமக்கொடைக்காக வந்து எல்லோரும் வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இது. அப்போ வந்து அங்கே ஒரு பாட்டு கச்சேரி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் வந்துட்டு கிருஷ்ணரோட வேஷம் போட்டு வந்தாங்க. ஒரு காளி மாதிரி வேஷம் போட்டு வந்தாங்க. அப்படி இந்த மாதிரி நிறையா நடந்துச்சு. நல்லா இருந்துச்சு அதுவும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாமக்கொடைலாம் முடிச்சுட்டு என்னோடய அண்ணங்க இவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. நாங்களும் வந்து அந்த மலைக்குள்ளே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பொறுமையாக கிளம்பலான்னு நினச்சோம். நல்ல மழை. எங்கள் கோயிலுக்கு வந்து எப்போதுமே மழை பெஞ்சிரும். ஏன் அப்படின்னே தெரியாது. ஆனால் நல்லா மழை பெய்யும். அந்த பாட்டு கச்சேரி வைக்காங்க அப்படின்னு புக் பண்ணிட்டாங்கனாலே அதை விட அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கோயிலுக்கு வந்து மறுநாள் காலையில் போகிறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ என்ன நடக்கும்னா திரும்ப வந்து அந்த கும்மியெல்லாம் அடித்து அந்த முளைப்பாரியெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் குளத்துல போய் கரைக்க போவாங்க. கோவில் வந்து குளத்துக்குள்ளே தான் இருக்குது. சாமியோட பேரே வந்து நிறைகுளத்து காளியம்மன் தான். குளத்துக்குள்ளே தான் வந்து அந்த கோயிலே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து வந்து கொட்டடிச்சு இது வந்து நையாண்டி மேளம். இந்த இடம் 2 கொட்டு கூப்பிட்ருந்தாங்க. ஜண்டா மேளம் ஒன்று, நையாண்டி மேளம் ஒன்று. அதுவே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா எப்போதும் நையாண்டி மேளம் அப்புறம் இன்னொரு தப்பாட்டோன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக தெரில. அது கூப்பிடுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து ஜண்டா மேளம் வந்துருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்து கொட்டெல்லாம் அடித்து இவங்க வந்து முளைப்பாரியை வந்து கூட்டிகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க லைனாக போகிறாங்களா, ரொம்ப தூரம் போகணும். நான் போன வருஷம் போனேன். பட் இந்த வருஷம் போகிறதுக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால நான் போகலை. வந்து எல்லாருமே போவாங்க. முளைப்பாரி போட்டிருக்கவங்க, அந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே போவாங்க. போயிட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு குளத்துல போயிட்டு அதை கரைச்சி அந்த வளர்ந்துருக்கா அந்த ஒரு இது மாதிரி இருக்கா அந்த நாற்று, அதை வந்து தலையில் வந்து வச்சுப்பாங்க. அதை தலையில் வச்சுட்டு எல்லாருக்குமே வச்சு விடுவாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே வச்சு விடுவாங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்க கரைக்க போயிருந்த டைமில் வந்து இன்னொரு பக்கம் கிடா வெட்டுறதுக்கு வந்து ப்ரொசீஜர்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆடுக்கு வந்து மாலெல்லாம் போட்டு சந்தனம்லாம் அடித்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஆடெல்லாம் வந்து வெட்டிட்டாங்க ஒரு கடத்தில். நான் வெட்டுறதெல்லாம் வீடியோ போட வேண்டாம்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போடுறச்சில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எல்லா ஆட்டோட தலையும் ஒன்றா கொண்டு வந்து வச்சு ஏதோ பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரியலை இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப காலையிலே நையாண்டி அடித்தாங்க. நைட் ஆடினது பத்தாதுன்னு காலையிலையும் பசங்கள்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. தப்பாட்டமாக இந்த நையாண்டியா ஜண்டா மேளம்னு கேட்டால் நையாண்டி தான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு தான் ரொம்ப ஆடினாங்க.
எப்போதுமே இந்த கொட்டை தான் வந்து நாங்கள் கூப்பிட்டுட்டே இருப்போம். இந்த தடவை வந்து ஜெண்டமேளம் கூப்பிட்டோம் தான். சாமி வந்து அலங்காரம் நல்லா இருந்துச்சு. திருவிழா வந்து அப்படியே வந்து எண்டப்பாச்சு. அப்படியே எல்லோரும் வந்து பொறுமையாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னெல்லாம் இருந்துச்சுன்னா குடல், சுவரொட்டி, அப்புறம் ரத்தம் ஃப்ரை பண்ணது எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு திருவிழா வந்து சிறப்பாக முடிச்சிருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.